சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த சூழலில் அந்த தடை தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் எம்பி ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி தாக்கல் செய்த மனுக்கள் மீது விசாரணை நடைபெற்று வருகின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடை தற்பொழுது உயர்நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைகிறார். ஸ்டெஃபி, இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தின் அந்த உத்தரவு குறித்தும் முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் மோகன். அதிமுக உள்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடை தற்போது நீக்கப்பட்டுள்ளது. முன்னாள் MP ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கும் முன்கூட்டியே தேர்தல் ஆணைய விசாரணையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் என ரவீந்திரநாத் உள்ளிட்ட தரப்பு வாதிட்டிருந்தாங்க. பெரும்பாலான உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் உள்ளனர். அதனால் இது சம்பந்தமாக விசாரணை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க முடியாது எனவும் இந்த தரப்பு வாதிட்டது. கட்சி விதிகளில் திருத்தம் செய்வது, புதிய தலைமை தேர்வு செய்வது உள்ளிட்ட உள்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட எந்தவித அதிகாரமும் இல்லை என்றும் தொடர்ந்து வலியுறுத்தினர். கட்சியில் எந்த பிளவும் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு அப்படியே நீட்டிக்கிறது, அது எந்த மாற்றம் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதிட்டிருந்தது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடுக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே இந்த தரப்பு வாதிக்கப்பட்டிருந்தது. உள்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் இவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினரின் விளக்கத்தை கேட்கும் வகையில் அனைவருக்கும் நோட்டீஸ் மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையத்தின் தரப்பும் தங்களுடைய வாதத்தை முன்வைத்தனர். தற்போது இந்த மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து வாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் ஆணைய ஒதுக்கீடு சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணை நடத்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை கோரிய எடப்பாடி பழனிசாமி மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டெஃபி. முன்னாள் MP ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி தாக்கல் செய்த மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த சூழலில் தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட விதிக்கப்பட்டிருந்த தடை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. நீதிபதிகள் R. சுப்பிரமணியன், G. அருள்முருகன் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. முன்னாள் MP ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி தாக்கல் செய்த மனுக்கள் மீது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிமுக உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாமா கூடாதா என்பது குறித்து
இந்த வழக்கு நடைபெற்று வந்த சூழலில் அதிமுக உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்த சூழலில் இது சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருப்பதால் மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடை சென்னை உயர்நீதிமன்றத்தால் நீக்கம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் புகழேந்தி ஆகியோர் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனுக்களை தாக்கல் செய்தார்கள். கேசி பழனிசாமி உள்ளிட்டோரும் மனுக்களை தாக்கல் செய்த நிலையில் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், இந்த தீர்ப்பின் விவரம், வழக்கின் முழு விவரத்தையும் பதிவு பண்ணுங்க. மோகன், அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் எம்பி ரவீந்திரநாத், புகழேந்தி மற்றும் பழனிசாமி உள்ளிட்டோர் அதை தாக்கல் செய்திருந்த மனு மீது மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. தங்கள் மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கும் முன்கூட்டியே தேர்தல் ஆணையம் விசாரணை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு வழக்கு தாக்கல் செய்துள்ளதும் ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் தரப்பு தெரிவித்திருந்தனர். இது தொடர்ந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் உள்ளனர். அதனால் இது சம்பந்தமாக விசாரணை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க முடியாது எனவும் ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் தரப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கட்சி விதிகள் திருத்தம் மற்றும் செய்து புதிய தலைமை தேர்வு செய்து உள்ளிட்ட உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில கட்சிகள் எந்த பிளவும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு அப்படியே நீடிக்கிறது, இதில் எந்த மாற்றமும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தல் பெருகிட நெருங்கி வரக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் இது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினரும் விளக்கத்தை கேட்கும் வகையில் அனைத்து நோட்டீஸ்களும் மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் தேர்தல் ஆணைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருப்பதால் மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தடையை நீக்க கோரி முன்னாள் எம்பியான ரவீந்திரநாத், புகழேந்தி ஆகியோர் மனுவை தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், ஜி அருள்முருகன் அடங்கிய சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்த சூழலில் இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது உள்ளிட்ட உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரங்கள் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் விசாரணைகள் நடைபெற்று வந்த சூழலில், வாதங்கள் நடைபெற்று வந்த சூழலில்
தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை நீதிமன்றம் தற்பொழுது நிராகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ள யாரும் அதிமுகவில் தற்பொழுது உறுப்பினராக இல்லை. அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர். அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு அப்படியே தொடர்கிறது என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட சூழலில் தற்பொழுது உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீட்டு சட்டத்தின்படி விசாரணை நடத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட அதிகாரம் இல்லை என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதிமுக உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை என்ற தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. முன்னாள் எம்பியும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனுமான ரவீந்திரநாத், புகழேந்தி, கேசி பழனிசாமி ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. வழக்கு விசாரணையின் பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினரின் விளக்கத்தை கேட்கும் வகையில் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகளின் உத்தரவுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் என்றும், தற்பொழுது இந்த மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாகி இருக்கின்றது, உத்தரவு வெளியாகி இருக்கின்றது. தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீட்டு சட்டத்தின்படி விசாரணை நடத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். சார், இந்த தீர்ப்பு, இந்த உத்தரவு அதிமுகவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது? அதாவது இந்த உத்தரவு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு தான். அதாவது தேர்தல் ஆணையம் இதை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறத எடப்பாடி பழனிசாமியின் தரப்பின் வாதமாக இருந்தது. இப்பொழுது நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு இதை விசாரிக்க அதிகாரம் உண்டு, விசாரிக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக புகழேந்தி, கேசி பழனிசாமி, ஓபிஎஸ் தரப்பு, இன்னும் பலர், சூரியமூர்த்தி, ராம் ஆதித்தன், பலரும் தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கிறாங்க. இதுல தேர்தல் ஆணையம் யாருக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது, யாரோட இதை விசாரிக்கலாம் என்பதை பார்த்து இறுதி முடிவு தேர்தல் ஆணையம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன எடப்பாடியின் கருத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவி நிலைக்குமா? இரட்டை இலை சின்னத்திற்கு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ், ஓபிஎஸ் 2 பேருமே அந்த சின்னத்திற்கு உரிமை உள்ளவர்களாக 50-50 ஆக அவர்கள் இரட்டை கையெழுத்து போட்டு அந்த சின்னத்தை வழங்கினார்கள். அதற்கு பிறகு மக்களவைத் தேர்தலில் ஒரே கையெழுத்து போட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த இரட்டை இலை சின்னத்தை வழங்கினார். மீண்டும் ஒரே கையெழுத்தில் அந்த இரட்டை இலை சின்னத்தை வழங்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையம் எடப்பாடிக்கு கொடுப்பார்களா? எடப்பாடி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் சட்டப்பூர்வமானதா, அது அபகரிக்கும் எண்ணம் கொண்டதா, அல்லது தெளிவாக ஜனநாயக நெறிமுறைப்படி சட்டப்படி நடந்ததா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். தேர்தல் ஆணையத்தின் முடிவை பொறுத்துதான் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை கையெழுத்தாக இரட்டை இலை கையெழுத்து போடுவாரா, அல்லது இரட்டை இலை முடக்கப்படுமா, என்ன நிலைமை வரும் என்பது தெரிய வரும். அது மட்டுமல்ல, அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற
அந்தஸ்தில் அவர் இந்த இரட்டைலைக்கான கையெழுத்தை போடுகிறார். அதன் உரிமையும் எப்படி என்பது தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை பொறுத்துதான் உங்களை பொதுச் செயலாளரை அங்கீகரிக்கிறோம் என்று கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கு என்பதை கூறியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் விசாரித்து என்ன முடிவு வழங்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு இதுவாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெண்ட்ல தான் இது போயிட்டு இருக்குது என்று தெரிகிறது. விரிவான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.